அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீருடைய சுற்றுலா தலமான பஹல்காமில் தீவிரவாதிகளுடைய தாக்குதலில் 26 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. அந்த இறந்தது அதற்கான தாக்குதல், அதற்கு நாங்கள் மறு தாக்குதல் கட்டாயம் தருவோம், அந்த தீவிரவாதிகளை பழி தீர்ப்போம், இத்தோடு தீவிரவாதம் என்பது ஒழிக்கப்படும் என்று பிரதமர் மோடி முதற்கொண்டு அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட கோடி மீடியாக்கள் முதற்கொண்டு மறுபடி ரிவெஞ்சை எடுத்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? கடந்த 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பேரில் அது ஒரு கணக்கீடு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க இறந்தால் 16ஆம் நாள் கருமாதி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி 16ஆவது நாள் அப்படின்னு சொல்லி 7ஆம் தேதி நள்ளிரவு மோடி அரசனுடைய உத்தரவின் பேரில் 2 பெண் கமாண்டோ அவங்களுடைய தலைமையில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பேரில் பாகிஸ்தான் பகுதியில் தாக்குதல் நடந்திருக்கு. அதில் ஒரு பக்கம் காஷ்மீருடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி, இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய கராச்சி போன்ற முக்கியமான இடங்கள். மொத்தம் 9 இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதில் 10 பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க. இது இல்லாமல் 40 பேர் மேலே காயமடைஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை நடந்துட்டுருக்குன்னு செய்திகள் வந்துட்டுருக்கு. ஆனால் அதற்குள்ளவே இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த கோடி மீடியாக்கள் முதற்கொண்டு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகைகள் கூட 70 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க இந்தியா கொடுத்த தாக்குதலில், இந்தியா வந்து பயங்கரமான தாக்குதல் கொடுத்து பாகிஸ்தானை டமால் டுமில் ஆக்கிடுச்சு, பழி தீர்த்துச்சு அப்படின்னு என்னென்னலாம் எழுத முடியுமோ அனைத்தையும் யாருக்கு சாதகமாக எழுதுறானுங்கன்னா மோடிக்கு சாதகமாக எழுதுறாங்க. மோடி எடுத்த இந்த நடவடிக்கை முக்கியமானது, இதை பாராட்டணும், இது அவரோட பின்னால் நிற்கணும்னு நம்ம சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்கிறாரு. மன்னன் எவ்வழியோ நாங்களும் அவ்வழிதான் சொல்லி இசைய அரசர் இளையராஜா சொல்கிறாரு. இப்படியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இசைக்கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள், அரசியல்வாதிங்க, அப்புறம் நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற பல பேர் முதற்கொண்டு, ஏன் இதெல்லாம் விட கொடுமை, இன்றைக்கு பிஜேபி என்ற பாசிச கட்சியை எதிர்த்து போராடக்கூடிய, களங்காணக்கூடிய காங்கிரஸ் முதற்கொண்டு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மோடி பின்னால் நிற்கிறாங்க. அவ்வளோ கேவலமான செயல் இது. இன்னைக்கு மோடி அரசனுடைய இந்த ஒற்றை நடவடிக்கை விளைவா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நடந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு தள்ளிட்டு எல்லாம் எங்கே ஓடிட்டோம்? எல்லை பக்கம் ஓடிட்டோம். காஷ்மீரோட எல்லை பக்கம் ஓடிட்டோம், பாகிஸ்தானோட எல்லை பக்கம் ஓடிட்டோம். போர் தான் முக்கியம், பழி தீர்க்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவருங்க யாரு, எங்கேருந்து வந்தாங்க, அவங்க லஷ்கர் இ தொய்பாவா இல்லை வேற எதுவும் அமைப்பா அப்படின்னு இன்ன வரைக்கும் எந்த முழு விசாரணையும் நடத்தப்படலை. அவர்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணப்படலை. ஆனால் இன்னைக்கு உளவுத்துறை என்ன தகவல் சொல்லியிருக்கு? பாகிஸ்தானில் இந்தந்த இடத்துலலாம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு, இந்தியாவுடைய பெரிய பெரிய மூளை விங்கிகள்லாம் இருக்காங்க இப்படின்னு சொல்லக்கூடிய பல துறைகள்லாம் இங்கெங்கெல்லாம் இவங்க தீவிரவாத குழுக்கள் இருக்கிற இடம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி தகவல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இந்த தகவல் கொடுத்த இந்த மூளை விங்கி போலீஸ்காரங்க, இராணுவத்துறையினர் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வராங்க, அவங்க எப்படி இங்கே வந்து தங்குறாங்க, எப்படி தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கணும்ல. பிரதமர் மோடி நீங்கள் காஷ்மீர் போகக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய இந்த நிர்வாகம், ஆனால் அங்கே சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ இருக்காங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன, அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்களா, அந்த மக்களை பாதுகாக்கிறதுன வேலையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னா எதுவும் கிடையாது. அந்த தீவிரவாதிகள் யாரு? எங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, மோடியே ஏதோ டீமை உருவாக்கி விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் பெஹல்காமும் 300 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வரணும்னா சும்மா கிடையாது. ஏன்னா நம்ம எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இப்போ சென்னையிலேருந்து திருச்சி போகணுமா, ஒரே பஸ்ஸில் ஏறி போயிடலாம், ஒரே ட்ரெயினில் ஏறி போயிடலாம். அப்படி வந்து எங்கேயுமே செக் போஸ்ட் கிடையாது. நம்ம கடலூர், பாண்டிச்சேரினா தான் ஏதாவது சரக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அங்கே விலை கம்மி, அதனால செக் போஸ்ட் போட்டு செக் பண்ணி ஏதாவது சாராயமோ பிராந்தியோ பீர் பிராந்தியத்தோ தான் செக் பண்ணி அதை பிடிக்க போகிறாங்க. மற்றபடி இங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் என்பதே கிடையாது பெரிய அளவில். அப்போ அப்படி இருக்கும்போது காஷ்மீர், பாகிஸ்தானுக்கும் இந்த மாதிரியான ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அங்கே பாதுகாப்பு என்பது கூடுதலாக இருக்கும். இவ்வளோ எல்லைகளை கடந்து எப்படி வருவான்? அதில் விசாரணை நடத்தினியா, அது யாருன்னு பிடிச்சியா, அது இன்ன வரைக்கும் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, இதற்கு மறு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்து பேரிலே நீங்கள் நெத்தியில் திலகமிடக்கூடிய சிந்தூர் என்ற பேரிலே நீங்கள் இந்த தாக்குதல் நடத்திருக்கீங்க. ஏற்கனவே தாக்குதல் நடந்தப்போ என்ன சொன்னீங்க? எவெல்லாம் யார் யார் இந்து முஸ்லீம் பார்த்து அவனை சுட்டுத்தள்ளு அப்படின்னு தீவிரவாதிகள் சொன்னாங்கன்னே நீ பொய்ய சொல்லிவிட்ட. ஊடகம் ஃபுல்லாக அதான் போச்சு. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே என்னவா சொன்னாங்கன்னா, அப்படிலாம் கிடையாது, வந்தானுங்க, பார்த்தானுங்க, சுட்டானுங்க, என்ன நடந்துன்னு எங்களை கண்ணிமைக்குள்ளே
முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பல அந்த உள்ளூர்வாசிகள் பாதிக்கப்பட்ட மக்களை மற்றவங்களை சேஃப் பண்ணுறதுல என்ன மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நடவடிக்கையில் என்ன எங்கே பிரச்சனை நடந்தது, காஷ்மீர் என்பது என்ன, அது தனி நாடா, அதில் ஏன் 370 பிரிவு சிறப்பு சட்டத்தை நீக்கணும், அது ஏன் பொதுவாக மாற்றணும், அந்த மக்களுக்கான விடுதலை இருக்கா, அந்த மக்களுக்கான கொடி இருக்கா, அவங்களுக்கான உரிமை இருக்கா, அதற்கு என்ன தேவை அப்படின்னு தான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கணுமே தவிர காஷ்மீர் என்னோட நாடு அப்படின்னு இந்தியா உரிமை கொண்டாடுவதே தவறு. அதுதான் எமது பூமாமனுடைய நிலைப்பாடு. அப்போ அது ஒரு தனி நாடு, அதற்கு தனி சுதந்திரம் இருக்குது, அதை நாம் அங்கீகரிக்கணும். அப்போ அங்கே இருக்கிற மக்களை இராணுவ ரீதியாக பாகிஸ்தானை காரங்காட்டி நீ உள்ளே இருந்துட்டு அந்த மக்களை ஒடுக்குவது, அவர்களை படுகொலை செய்வது, விதவையாக்குவது, இளைஞர்களை சுட்டு வீழ்த்துவது, இப்படியான நடவடிக்கையில் இந்தியா ஈடுபட்டு இருக்கு. இந்திய இராணுவம் அங்கே ஈடுபட்டு இருக்கு. இதோட விளைவுதான் பல தீவிரவாத குழுக்கள் உருவாகுது, பயங்கரவாத குழுக்கள் உருவாகுது. இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாவதற்கான காரணம் இங்கே இருக்குது. அப்போ பிரச்சனை எங்கே உருவாகுது என்று பார்த்து தான் அதை சரி செய்ய முடியும். அப்போ உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனை, ஒரு நோய் வருதா, அந்த நோய் எங்கேருந்து வருது அப்படி என்பதா நம்ம பார்க்க முடியுமே தவிர அதற்கான சிகிச்சை எப்படி தர முடியுமோ அதுதான் ஒரு முழு உடலை மனிதனை சரி செய்ய முடியும். அதே போல இந்த தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ எங்கேருந்து வராங்க என்பதை கண்காணிக்கணும், அதை அழித்தொழிக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதி குழுக்களை அவங்க ஆதரிக்கிறாங்க போகிறாங்கன்னா அது யார் என்னன்னு பாருங்கள், அதன் மீது தாக்குதல் நடத்துங்க, அவர்களை நீங்கள் படுகொலை செய்யுங்க, தீவிரவாதிகளை என்ன வேணா பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் தொடுப்பதோட விளைவு என்ன? சாதாரண சின்ன குழந்தை தொடங்கி பெரியோர் வரை எல்லாரையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொடூரமான முறையிலே கொலை செய்வது, படுகொலை செய்வதுதான் ஒரு போரினுடைய நிலைமையாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்ம இஸ்ரேல் காசாவில் நடப்பது என்ன, அது நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இஸ்ரேல் தரக்கூடிய அந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு, இன்னைக்கு ரஷ்யா தரக்கூடிய ஆயுதங்களை வாங்கி கொண்டு, சீனா தரக்கூடிய ஆயுதங்களை வாங்கி கொண்டு, அமெரிக்கா தரக்கூடிய ஆயுதங்களை வாங்கி கொண்டு நாங்கள் போரை நடத்துகிறோம், எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க இப்படின்னு செய்வதோடைய விளைவு யாருக்கு லாபம் என்றால், ஆயுதம் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய, ஆயுத போர் தளவாட உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு தான் இது லாபம். அவர்கள் போர் வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளான பிரச்சனை அவங்க பேசிப்பாங்க, தீர்த்துப்பாங்கன்னு ஈஸியாக சமாதானமாக விலகி போகிறாரு. ஏன்னா அவருக்கு ரஃபேல் விமானம் எப்படி மோடி பயன்படுத்துகிறாரு, இராணுவம் பயன்படுத்துதோ அந்த மாதிரி ரஃபேல் சம்மந்தமான போர் தளவாடங்களை அவங்க பயன்படுத்தணும், வாங்கிக்கணும், ஜெர்மனிலேருந்து வாங்கிக்கணும், பிரான்ஸ்லேருந்து வாங்கிக்கணும், இப்படின்னு அவங்களுடைய நோக்கம் இருக்குது. அதனால் போர் வேண்டும் என்று உலக நாடு முழுக்க இப்படியான கலவரங்களை திட்டமிடுவது, போர் கார்பரேட்டுகளுடைய ஆயுத தளவாட உற்பத்தி கார்பரேட் நோக்கம், அவங்களுக்கு இது நடக்கணும். ஆனால் நமக்கு பாகிஸ்தானோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கா, அங்கே மக்கள் எல்லா வகையிலும் பலமாக இருக்காங்களா அப்படின்னா அங்கே எதுவுமே கிடையாது. அவன் ஒரு புள்ள பூச்சி. இந்தியாவிட்ட இருக்கிற பலத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்றும் கிடையாது. அவன் சில தீவிரவாத குழுக்களை ஆதரிக்கிறானா, அதை ஆதரிச்சா அதுக்கு எதிரான சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்ன, இல்லை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் என்ன அப்படி என்பதை மேற்கொள்வதும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் பாதுகாப்பை பலப்படுத்துவதுதான் ஒரு அரசுடைய முதன்மையான வேலையாக இருக்கும். அதற்கு நீ மொத்த மக்கள் மீதும் நீ தாக்குதல் நடத்தினா, கராச்சி மீது தாக்குதல் நடத்துகிற நோக்கம் என்ன? பாகிஸ்தான் மக்களை தூண்டணும், அப்போ போர் நடத்தணும், பாகிஸ்தான் மக்களும் நீ வா போருக்கு வா அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக மாற்றணும். இந்த மனநிலையை உருவாக்குவதுதான் இன்னைக்கு கராச்சி மீது இந்திய அரசு தாக்குதல் நடத்திருக்கு. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்தியாவை எடுத்துங்க. இந்தியாவில் என்ன நிலைமை? இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக 44 சட்டப்பிரிவு நீக்கி 4 சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அந்த தொழிலாளர்கள் இந்த போர் ஆதரிக்கிறாங்களா? இன்னைக்கு முதலாளிகள் 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் 16 மணி நேரமா சட்டப்பூர்வமாக சொல்கிறான், அதை நம்ம இதை ஆதரிக்கிறோமா? மாணவர்களுக்கு எதிராக தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கு. சிபிஎஸ்சியில் 3வது 5வது 8வது நீங்கள் தோல்வி அடையலாம், அவனை ஃபெயில் பண்ணலாம், தகுதி இல்லைன்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்கான். கல்வியை முழுக்க கார்பரேட் மயமாக மாற்றுறான். நீங்கள் யூஜிசி வரைவு விதிகள்லாம் திருத்தி முழுக்க தனியார் முதலாளிகிட்ட கல்வி நிறுவனம் ஒப்படைக்கிற வேலையை தீவிரமாக்குறான். இதை நம்ம மாணவர்கள் ஆதரிக்கிறோமா? விவசாயிகளுக்கு எதிராக இன்னைக்கு 3 வேளாண் சட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு நெல்லுக்கான குவிண்டால் விலை இத்தனை வருஷம் ஆயிருக்க, ஏதாவது உயர்ந்திருக்கா? இன்னைக்கு மற்ற அரசு ஊழியர்களுக்கு 7வது பே கமிஷன்லேருந்து 8வது கமிஷன் பேசலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு விவசாயிகளுக்கு என்ன? நெல்லுக்கான விலை இல்லை, பருப்புக்கான விலை இல்லை, பூண்டுக்கான விலை இல்லை, வெங்காயத்துக்கான விலை இல்லை, தக்காளிக்கான விலை இல்லைன்னு இன்னைக்கு விவசாயிகள் போராடக்கூடிய நிலை. சோறு இல்லை, தண்ணி இல்லை, வேலை இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்ன மோடி இன்னைக்கு எப்படி இருக்காரு? பரமபிதாவாக மாறிட்டாரு. அவர் மாறினதுனால அவர் எல்லாம் அவர் பின்னால் நம்ம போய் ஒளிஞ்சிக்க போகிறோமா? இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், வறுமை, இப்படி விவசாயிகள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இப்படி நாடு முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. வக்பு சட்டம் கொண்டு இன்னைக்கு நாட்டையே முழுக்க எல்லாத்தையும் இப்படி கலவரக்காடாக மாற்றுவதற்கான வேலை இன்னைக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கு.
அப்ப இதையெல்லாம் நீங்க திசை திருப்புற மாதிரி இன்னைக்கு நீ பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்து எல்லாருக்கும் தேச வெறியை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்ப சங்கிகள் இதை கொண்டாடுகிறார்கள். பட்டாசு வெடிச்சு ஜாலியா அவன் இனிப்பு கொடுத்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன மாநில சங்கிகள் கொண்டாடி இருக்கான். கோடி மீடியாக்கள் இதை கொண்டாடி இருக்கு. உண்மையை முழுக்க மறைக்கிறானுங்க. உண்மையை தான் தாக்குதல் நடத்தினானே பாகிஸ்தான்ல. எவனா யார் இறந்தவனான்னு பட்டியல் வெளியிட முடியுமா? எங்க தாக்குதல் குறிப்பா நடந்துன்னு சொல்ல முடியுமா? எப்ப பாரு ஊடகத்துல வேறு 2 விமானங்கள் வந்து போறது இதை தான் காட்டிட்டு இருக்கான். அதோட விளைவு என்ன அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? திரும்ப திரும்ப மோடியா சாதிச்சிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, பழி தீர்த்திட்டாரு இப்படின்னு பில்டப் பண்றதுனால என்ன நீங்க இந்தியாவில் என்ன மாறப்போகுது? இது வந்து முதலாளிக்கும் தொழிலாளருக்குமான போர் தான் உண்மையான போர். அதுதான் நமக்கான விடுதலை தரும். இல்லை மக்களுடைய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு போர் நடக்கணும், அதுதான் மக்களுக்கான விடுதலை வழங்கும். அதை போன்ற போரா இது? நீ வந்து மோடி வந்து இன்னைக்கு உலகமயம், தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், காட்ஸ் ஒப்பந்தத்துக்கு எதிராக நீ போர் செய்வியா? முதலாளிக்கு எதிராக அதை செய்வியா? நாங்கள் உன்னை ஆதரிக்கிறோம். இங்க நீ செய்யறது என்ன? அமெரிக்காவுக்கு அடிவரடியாக நீ வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்போ எப்படி உன்னை ஆதரிக்க முடியும்? அதற்கு இங்க தனியார் மயம் கொள்கையால இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாத்தையும் அம்பானி அதானி போன்ற முதலாளிக்கு தர, அதானி தர ட்ரோனை வாங்கி நீ விடுற. அதனால அதானிக்கு தான் லாபம், இந்த மக்களுக்கு எதாவது லாபமா? இங்க மீண்டும் இந்த விலைவாசி ஏறப்போகுது, பெட்ரோல் விலை ஏறப்போகுது. இதையெல்லாம் எங்க தலையில வந்து கட்ட போறேன், சாதாரண உழைக்கும் மக்கள் தலையில வந்து கட்ட போறேன். ஏற்கனவே வேலை இல்லா திண்டாட்டத்துல பல இளைஞர்கள் எப்படியாவது வேலை செஞ்சு பொழைச்சா போதுன்னு நீ ஓடிட்டு இருக்காங்க உதிரித்தனமா. அதை இன்னும் நீ அதிகமாக்க போற. இதுதான் இங்க நடக்க போகுது. அமித்ஷாவோ மோடியோ இந்த மக்களுக்கான விடுதலை தருவாங்களா அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு போர் தேச வெறியை இன்னைக்கு தூண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு இங்கே நீங்க மத்தியிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, மாநிலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா ஊடகமும் மோடிக்கு பின்னாலே இருந்து பொய்யை மட்டும்தான் பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையை இன்ன வரைக்கும் பேசல. உண்மையை பேசிய தி வயர் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தை இன்றைக்கு முடக்கியிருக்கிறது யார் என்றால் மோடி அரசு. இதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்போமா? நீ எப்படி பொய்ய பேசுறியோ அதே போல ஒரு போர் நடந்தால் உண்மையை பேசணும். இன்னைக்கு எது கொல்லப்படுகிறது என்றால் உண்மை முக்கியமாக கொல்லப்படுகிறது. அதுதான் இன்னைக்கு அரங்கேற்றுவது. ஆகையால் உண்மையை நாங்கள் பேச வேண்டும். எந்த போர் நடந்தாலும் ஒரு மாற்று கருத்தை சொல்லக்கூடாது. மாற்று கருத்தை சொன்னா நாங்க தேச விரோதி, நீங்க பாகிஸ்தான் கைக்கூலி இப்படின்னு முத்திரை குத்தப்படுகிறது. ஆகையால் இந்த போரால் மக்களுக்கு எந்தவித பலனும் இல்லை. போரை ஆதரிப்பவர்கள் யார் என்றால் கார்ப்பரேட்டுகள். போரை ஆதரிப்பவர்கள் யார் என்றால் காவி பாசிஸ்டுகள். அவர்களுக்கு நோக்கம் இருக்கிறது, இந்த நாட்டை முதலாளிகளுக்கு கூறு போட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. இந்த மக்களை அடிமையாக அவர்களுக்கு மாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற பழங்குடி மக்களை அடக்குமுறை செலுத்தி இங்க இருக்கிற இயற்கை வளங்களை கார்ப்பரேட் முதலாளிக்கு தார வார்க்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. போர் என்ற பேரிலே இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள் அவங்களுக்கான ஆயுதங்களை அதிகமாக விற்பனை செய்யும் என்ற நோக்கம் இருக்கிறது. அவர்கள் போரை ஆதரிக்கலாம், நாங்கள் ஆதரிக்க முடியாது, நாம் ஆதரிக்க கூடாது, மாணவர்கள் இதை ஆதரிக்க கூடாது என்பதை இந்த புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே உங்களுக்கு இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.